ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதி கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம இந்த ப்ரைடலுக்கான ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவில் இந்த பார்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா, நெக்கில் கொடுத்த போல் இது வரைக்கும் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டோன் செயின் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் திக்காக தெரியணுன்றதுக்காக. ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட இனிஷியல் ப்ரைடலோட இனிஷியல் கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்னு ட்ரா பண்ணிவிட்டு இந்த டிசைன் தான் ஸ்லீவில் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். அதுக்காக ஷீட்டில் இது மாதிரி இது வந்து A3 ஷீட்னு கேட்டால் கடையில் கொடுப்பாங்க. ஸ்லீவுக்கு நல்லாவே லென்த், ஹைட்டு, விட்த்து எல்லாமே நல்லாயிருக்கும். இது போல் வாங்கி ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கார்பன் ஷீட் பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலர் தான் எடுத்துருக்கேன். எல்லோ ஒயிட் எடுத்துக்கலாம், ரொம்ப டார்க்காக ப்ளூலாம் எடுக்க வேண்டாம். இப்போ இங்கே கீழே போட்டுக்கலாம். ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது சென்டர் மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கலாம். ஸ்லீவோட விட்த்து பார்த்தீங்கன்னா இதில் நான் 8.5 வச்சுருப்பேன். இதனோட சென்ட்ரு பார்த்து இதில் வச்சுக்கேன். ஸோ கரெக்டாக இருக்குது. கிளாத்லலாம் டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீ ஹேண்டில் கூட வரையலாம். ஒரு ஸ்லீவுக்கும் இன்னொரு ஸ்லீவுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் வரும். அதனால் இது போல் ட்ரா பண்ணி வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 ஸ்லீவ்லேயும் சேம் சைஸாக இருக்கும். இப்போ வந்து இந்த இனிஷியல் ஸ்லீவ்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இது போல் டிசைன்ஸ் உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ட்ரேசிங் எடுக்கிறதுல, ட்ரா பண்ணுறதுல வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒன் சைடு கரெக்டாக ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இந்த பக்கம் வச்சு ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மார்க் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ணுறோம் இல்லையா, இது ட்ரா பண்ணும்போது 1 by 1 ஒரு கோடு ஃபினிஷ் பண்ணிட்டோமான்னு பார்த்து செக் பண்ணிகிட்டே போங்க. ஒரு லைன் ஃபுல்லாக ஒரு லைன் மிஸ் ஆச்சுன்னா கூட மறுபடியும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா மறுபடியும் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு லைன் கூட விடாமல் கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணிகிட்டே போகிறோமான்னு அதை ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இது ட்ரா பண்ணிக்கலாம். இனிஷியலை இங்கே குட்டியாக ஒரு ஹார்ட்டு போட்டிருக்கேன். இதில் ஃப்ரெஞ்சு நாட் இது ஃபுல்லாக போடலான்னு இருக்கேன். இது டிசைன் போடும்போது தான் தெரியும் என்ன வச்சு ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், ட்ரா பண்ணியிருக்கிறது நல்லாவே தெரியுது. உங்களுக்கு ஃபோனில் தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ அழகாக நீட்டாக வந்துச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு மேலேயே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதிலே நம்ம சுகர் பீட்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஒரு லைனு இங்கே உள்ளே ட்ரா பண்ணியிருக்கல, ஃபஸ்ட்டு அதை ஃபில் பண்ணிடலாம். நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறதுலே கரெக்டாக போட்டோம்னா நல்லா நீட்டாக வரும். அதை பென்சிலில் ட்ரா பண்ணும்போதே கரெக்டாக மார்க்கிங்லாம் வச்சு அளவுலாம் வச்சு கரெக்டாக பார்த்து போட்டோம்னா 2 பக்கமும் ஈக்குவலாக நல்லா சைஸ் கரெக்டாக இருக்கும். மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ப்ளவுஸில் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த வளைஞ்சு வருது இல்லையா, இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு வரணும். இப்போ இந்த பக்கம் ஒரு மாதிரி இந்த பக்கம் ஒரு மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது, பார்க்க அன்ஈவனாக இருக்கும். அதனால் ட்ரா பண்ணும்போதே கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து இந்த சைடும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம ப்ளவுஸில் இன்புட் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே பெண்ட் ஆகிட்டு மேலே வரணும். மேலே வரும்போது நல்லா இங்கே ஷார்ப்னஸ் கிடைக்கணும். அதுக்காக பாருங்கள், இங்கே 2 பீட்ஸ் கொடுத்துட்டு எப்பயும் போல் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் இப்படி டேர்ன் பண்ணிக்கலாம். டேர்ன் பண்ணி இங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு பீட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஒரு பீட்ஸுக்கு மேலே ஒரு லாக் ஸ்டிச் போட்டால் தான் இந்த பீட்ஸ் மூவ் ஆகாமல் இருக்கும்.
இப்போ மேலே வந்துடலாம். இதுக்கு மேலே தான் வரணும். இந்த ஒரு பீட்ஸ் குத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே வரும்போது நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கிறது மேலேயே பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே மேலே கொடுக்கும்போது அதே ஷார்ப்னஸ் நம்ம கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், அந்த ஒரு பீட்ஸ் மேலே விட்டுட்டு பக்கத்துலேருந்து கொடுத்துட்டு வரேன். இது ஃபுல்லாக பீட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டோன் செயின் கொடுக்குறேன். ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் இந்த கலர் ஸ்டோன் செயினை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இது என்னென்னா, நம்ம பெண்ட் ஆகி இப்படி வளைஞ்சி வருது இல்லையா, எல்லா இடத்துலையுமே நம்ம இங்கே வளையும் போது ஒரு ஸ்டோனில் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா தான் இந்த ஷேப் நல்லா அழகாக வரும். நம்ம இங்கே 2 ஸ்டோனில் பண்ணோம்னா நீட்டாக ஃபினிஷிங் வராது, ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போயிடும். இந்த பீட்ஸை ஒட்டியே நம்ம ஒரு ஸ்டோன்லேயே ஸ்டிச் பண்ணால் தான் அந்த அழகாக அந்த ஷேப் எடுத்து காமிக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஷேப் வளைஞ்சி வரும்போது இது நம்ம கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணோம்னா தான் கரெக்டாக வரும். இந்த எது வரைக்கும் ஸ்டோன் தேவைப்படுதோ அது வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த செக்கரை ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, இது மேலேயே பீட்ஸ் கொடுத்துக்கலாம். எல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இங்கே இந்த கேப்பில் மட்டும் நான் 4mm பீட்ஸும் சுகர் பீட்ஸும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சாரீ கலரில் குந்தன் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ரவுண்ட் ஷேப்பில் குந்தன் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதை சுற்றி இப்போ பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்பேஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இது கேப் அப்படியேவும் விட முடியாது. இப்போ அப்படியே விட்டு நாட் போட்டாலும் இங்கே ஸ்பேஸ் தெரியுது. பட் இந்த பீட்ஸும் கொடுத்தாலும் ரொம்ப இடிக்கும், அந்த ஷேப் வந்து மாறிடும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதை விட சின்ன சைஸில் சுகர் பீட்ஸில் இருக்கும் இல்லையா, சுகர் பீட்ஸில் கொஞ்சம் பெரிய பெரிய சுகர் பீட்ஸாக அது ஒன்று எடுத்து கொடுத்துடலாம் சென்டரில். அந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபில் ஆகிடும். இப்போ இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே இனிஷியல் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அவுட்லைன் மட்டும் பீட்ஸில் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இனிஷியல் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பென்சிலில் நம்ம எப்படி வேணாலும் ட்ரா பண்ணலாம். பட் இது பீட்ஸில் எப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் இனிஷியல் ட்ரை பண்ணுறேன். இந்த பீட்ஸில் கொடுத்து ஸ்டோன் ஒர்க்லாம் ஸ்டோன் செயின்லாம் கொடுத்துட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. இப்போ பாருங்கள், இதெல்லாம் கேப் இருந்தது இல்லையா, அங்கெல்லாம் குந்தன் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஹார்ட் மாதிரி குட்டியாக போட்டிருக்கோம் இல்லையா, இதில் நம்ம ஃப்ரெஞ்சு நாட் கொடுத்துக்கலாம். அதுக்கு 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன் த்ரெட்டு. இது ப்ளவுஸ் மெரூன் கலர், த்ரெட்டு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டு ரெட் கலர் எடுத்திருக்கேன். இதில் இங்கே ஃப்ரெஞ்சு நாட் கொடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கறதுக்கு முன்னாடி த்ரெட்டை நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு கொடுக்கும்போது பிசுறு இல்லாமல் நீட்டாக வரும். பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ரோஸ் மாதிரி நல்லா ஃபார்ம் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லீவு இந்த புட்டாஸில் கீழே நான் லாங் கட் பீட்ஸ் கொடுத்துட்டு 4mm பீட்ஸ் வித் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இது இந்த போர்ஷனில் இந்த பக்கம் பார்த்த மாதிரி, இது இந்த பக்கம் பார்த்த மாதிரி கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட சேமாக நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதே போல் வந்திருக்கு. ப்ளவுஸ் பாருங்கள், ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்படி தான் வந்திருக்கு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்கமிங்கில் வந்துகிட்டே இருக்கும். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும்.
எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.